ஓகேவா? அண்ணாங்கெல்லாம் ட்ரக்ஸை பத்தி சொன்னாங்க, ட்ரக்ஸ் இருந்து எப்படி வெளியே வரணும் அதை பத்தியும் சொன்னாங்களா? சரியா? நீங்களும் என் கூட இதுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து 12th படிச்சிருந்த ஒரு காலம். சரியா? எனக்கு தமிழ் மிஸ்னாவே பிடிக்காது. யாராவது தமிழ் மிஸ் இருக்கீங்களா? எனக்கு தமிழ் மிஸ்னாவே பிடிக்காது. ஏன்னா அந்த மேம் என்னை எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நானும் கிளாஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியாவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு சிலிமிஷம் பண்றது, யாராச்சும் பிடிச்சி அடிக்கிறது, பக்கத்துல இருந்தா நோண்டுறது, இதே வேலைதான் எனக்கும். அப்புறம் அப்படி இருக்கும்போது மேம் என்ன ஒரு நாள் கூப்பிட்டு, நீ வந்து கிளாஸ் எடு 1 ஹவருக்கு 40 நிமிஷம் நீ கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. தம்பி ஆனா தம்பி எந்திரிச்சோம். ஒண்ணு இல்லைங்க எந்திரிச்சோம். சரி 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 விடு. அப்புறம் 40 நிமிஷம் கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாங்க மேம் என்ன. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அங்க டெஸ்க்ல உட்காந்து கவனிக்கிறது ஈஸியா இல்ல எல்லாருமே இருந்து கிளாஸ் எடுக்கிறது கஷ்டமா? எது ஈஸி எது கஷ்டம்? கிளாஸை கவனிக்கிறது கஷ்டமா? உங்க கிளாஸ் டீச்சர் யாரா? சரி, கிளாஸ் எடுக்கிறதான கஷ்டம். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு 150 ஸ்டூடெண்ட் இருப்பீங்களா? கவனிக்கிறது ஈஸியா இது உங்க எல்லாருக்குமே நாங்க பேசுறது கேட்க வைக்கிறது, அதுவும் இல்லாம உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணணும், உங்களை நாங்க யார்கிட்டயும் பக்கத்துல பேச விடக்கூடாது, இல்ல அது கஷ்டமா? நான் இங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் தானே கஷ்டம். சார் நீங்க அதுக்கு தானே வந்திருக்கேன், அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? இல்ல, அதனால எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசாம ஒரு 10 நிமிஷம் கவனிக்கிறீங்களா? சரியா? நானும் உங்களை விட ஒரு 4 வயசு 5 வயசு பெரிய பையன் தான். உங்களை எப்படி என் கண்ட்ரோல் கொண்டு வர எனக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? ஓகே தானே? நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஒரு ட்ரக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் வந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அதை கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ட்ரக்ஸையும் தாண்டி பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடக்கிற அபியூஸை பத்தி தெரியும் நினைக்கிறேன். நிறைய சோசியல் மீடியால உங்களுக்கு இல்ல நான் ஏதாவது தப்பா பேச போனாலோ பேசியிருந்தா மன்னிச்சுங்க, இதை பத்தி பேசலாம். கண்டிப்பா இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் தான். ட்ரக்ஸ் இருக்கிறத விட பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய அபியூஸ் ஆகுது. தம்பி எந்திரிச்சோம், ஒரே நிமிஷம். இல்ல எது இல்லை, ஒண்ணும் பண்ண மாட்டேன், நிமிஷம். எதுவுமே சொல்லி எந்திரிச்சோம். யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வாங்கடா. பூபால நீங்களே வந்து பாபா ஒண்ணுல வாங்க, எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பசங்களுக்கெல்லாம் என்னன்னா, ஐயோ பொண்ணுங்களா இருக்கிறாங்களே வெக்கமா இருக்குது. ஆனா இருந்து வந்தா என்னன்னா, இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு, அந்த மாதிரி எங்க சென்டர்ல ஒரு 150 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் 18 வயசுக்குள்ள. அது யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போக்சோல வந்தவங்க. சரியா? போக்சோன்னு என்ன, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு இல்ல அபியூஸ் பண்ணிட்டு வரவங்க. அடுத்து கஞ்சா அடிச்சுட்டு ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள வந்தவங்க, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போதை பொருள் எடுத்துக்கிட்டு உள்ள வந்தவங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 11th ஸ்டாண்டர்ட் தானே, ஒரு 17 வயசு இருக்குமா உங்களுக்கு? 16 வயசு. இந்த வயசுல உங்களுக்கு மனசு கண்டிப்பா அலைபாய். கரெக்டா? அதுல போய் உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு 16 பேர் வந்துட்டு போயிருப்பாங்களா? ஏங்க சார், 16 பேர் போக்சோல வந்துட்டு போயிருக்காங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுனா வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க, பொண்ணுக்கு 16 வயசு ஆச்சு, எனக்கு 17 வயசு ஆச்சு, அந்த பொண்ணை 2 நாள் ஹோம்ல வச்சு வீட்டுக்கு தாட்டிட்டாங்கன்னா எனக்கு இங்க ஒரு 100 நாள் இருக்கு வச்சுட்டாங்கண்ணா அப்படின்பா. முடிஞ்சா கதை? யாரு கிளாஸ் 100 நாள் அப்படியே சுதந்திரம் போற மாதிரி சுத்திட்டு இருக்கலாம். அங்க வந்தா நாங்க போற சாப்பாடு தான் சாப்பிட்டு நாங்க சொல்ற கிளாஸை கவனிச்சுட்டு அமைதியா இருக்கணும். அப்படியே இங்க விட்டேன். சீரியஸ் எடுத்துக்கோ, இதுல ஜாலி கிடையாது. மாட்டின லைஃப் மொத்தமா க்ளோஸ். அப்படியே இங்க பொண்ணுங்க சைடு வந்தா வரட்டுமா? நீங்க அழகா இருக்கன்னு யாரு சொன்னாலும் நம்பிடாதுங்க. சரியா? சரியா? நீங்க அழகா இருக்கன்னு யாரு சொன்னாலும் நம்பிடாதுங்க. உண்மையா பொய்யா?
சத்தியமா நம்பிடாதீங்க. உங்களை கண்ட சோசியல் மீடியாலையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களெல்லாம் உங்களோட அறிவெல்லாம் அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. உண்மையா பொய்யா? பொய்யா. அதனால நீங்க அழகா இருக்குன்னு சொன்னா யாருமே நம்பிடாதீங்க. உங்களை அடிமையாக்க போறாங்கன்னு அர்த்தம் உங்களை யாராவது அழகா இருக்குன்னு சொன்னா. சரியா? அதனால படிச்சு நல்ல வழியில போய் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ மெயின் கான்செப்டுக்கு வரேன். யாரெல்லாம் ஸ்னாப் சாட் யூஸ் பண்றது? இன்ஸ்டாகிராம் பயில விடாவா? யாரெல்லாம் ஸ்னாப் சாட் யூஸ் பண்றது? கை தூக்குறீங்களா? ஸ்னாப் சாட் கை நல்லா தூக்கணும். கை உடஞ்சிருக்கா? யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது? ஓகே ஓகே, கை கீழே இறக்கிடலாம். கை கீழே இறக்கிடலாம். இப்போ பசங்க தான் யாரும் வரல. நான் 2 கேர்ள்ஸ் கூப்பிட்டுக்கிறேன் மேம், வாலண்டியர். யாராவது 2 பேர். யாராவது நீங்களே வரீங்களா? அமைதி அமைதி. உங்களை வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். நான் உங்களை பேசவே சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். உங்களோட சப்போர்ட் வேணும் இல்ல? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரேன். மேம், நீங்களே யாராவது 2 பேரை அனுப்பிவிட்டு. கொஞ்சம் வரல. உன்னிட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். உங்க பேரு? ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கெல்லாம் அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போடவே வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க எவ்வளோ தைரியமாக வந்து நிற்குது. உங்களுக்கு எப்படி இப்போ யாரு நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th கிளாஸ் படிக்கிறாங்க. உங்களோட 6 வருஷம் சின்ன பொண்ணு. பார்த்தியா? ஹர்ஷா கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா? அப்பா கிட்ட இருக்கு. உங்ககிட்ட? அப்பா கிட்ட இருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? 2 பேருமே. சரி, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதனால நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்கிறேன். ஓகேவா? ஹர்ஷா தானே? ஹர்ஷாவோட வயசு. பயப்படாதீங்க, சும்மா நின்றுக்கலாம். ஓகேவா? ஹர்ஷாவோட வயசு இப்போ 18 வயசு. ஓகேவா? ஹர்ஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒரு அழகான காலேஜுக்கு புது ஃபோனோட காலேஜுக்கு போகிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஜப கிரேசி. அவங்க வந்து ஹர்ஷாக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு காலேஜில். ஓகேவா? இப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்க. ஓகே தானே? ஓகேவே இல்லையா? உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான். திவிஷ், இவ்வளோ நேரம் இங்கே இருந்தீங்க, வராங்க. என்னன்னா இப்போ ஹர்ஷா வந்து புது போன் வாங்கிட்டாங்களா? புது போன் வாங்கினோடனே ஒரு போட்டோ எடுக்கணுமே. போட்டோ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணணும், ஸ்னாப் டவுன்லோட் பண்ணணும். உண்மையா பொய்யா? ஹர்ஷா வந்து ஜபக்ரேசி கிட்ட சொல்லி ஒரு அழகான போட்டோ எடுத்து தர சொல்றாங்க. ஓகேவா? அவங்களும் ஒரு அழகான போட்டோ எடுத்து வந்துட்டாங்கப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹர்ஷா நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாரும் ஹர்ஷா கிட்ட அழகா இருக்க ஹர்ஷா நீ இந்த போட்டோல. உடனே ஜபக்ரேசியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஹர்ஷா தேங்க்யூ ஜபக்ரேசி, உன்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஹர்ஷாக்கு அந்த போட்டோவை யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வர முடியுமா? வாங்க. உங்க பேரு? தர்ஷினிக்கு ஒரு கைத்தட்டல். கையால தட்ட முடியாது, கையோட தட்ட முடியாதா? இப்ப தர்ஷினி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அசா நீ இதை போஸ்ட் போட உனக்கு லைக்ஸ் அல்லும். அசா நீ இதை போஸ்ட் போட உனக்கு லைக்ஸ் அல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ஷாவும் காலேஜ் விட்டு முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இந்த போஸ்ட் வச்சுட்டு ஒரு 30-40 சாங் மாத்தி பாக்குறாங்க. உண்மையா பொய்யா? மாத்தி பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி பாட்டை மாத்தி மாத்தி போட்டு ஒரு போஸ்டர் போட்டுட்டாங்க. ஓகேவா? ஹர்ஷாக்கு இந்த போஸ்டர் போட்ட பிளஷர்ல ஒரு சந்தோஷம், ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் சொல்லியிருப்பாங்க. அந்த ஹார்மோன் சுரக்குது ஹர்ஷாக்கு, உள்ளுக்குள்ள பிளஷர் ஆகுது. அதாவது என்ன, பட்டாம்பூச்சி பறக்குது. உண்மைதானே? அதனால பட்டாம்பூச்சி பறந்தனால என்ன பண்றாங்கன்னா, 8 மணிக்கு போஸ்டர் போட்டுட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்கின ஹர்ஷா நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு ஆர்வமா பாக்குறாங்க. தூக்கம் கிளம்புறது, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, நான் பார்த்தே ஆகணும். எந்திரிச்சு பாத்தீங்களா ஹர்ஷா? ஹர்ஷா பார்த்துருக்காங்க. உண்மையா? அப்படி இப்படின்னு ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. மறுபடியும் புது போஸ்ட் போட்டாகணும். ஹர்ஷாவோட போனு பழசாயிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? புது போன் வாங்கணும். அது என்ன போன் வாங்கினா போட்டோ நல்லா எடுக்கலாம்? ஐபோன். நம்மளை எங்க கொண்டு வந்து எப்படி நிறுத்தினான்னு பாருங்க. ஹர்ஷாவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டம் வர ஃபேமிலி. ஓகேவா? ஹர்ஷா வீட்டுல போயிட்டு எனக்கு ஐபோன் தான் வேணும் அப்படின்னு சண்டை போற. நீ படிக்கிறக்கே போக வேண்டாம் ஹர்ஷா, நீ வீட்லயே இருந்துரு. சரியா? இதுதான் அவங்க வீட்டுல இருந்து வர ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்னு அந்த ஸ்னாப் சாட். அதாவது நான் படிச்சுட்டு இருந்த காலத்துல எனக்கு ஸ்னாப் சாட்னா இன்னும் தெரியாது. இப்போ அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஸ்னாப் சாட்டோட ஓனர் இருப்பாரு இல்லையா, இதெல்லாம் என்னங்க ஆப்பு, நான் இதெல்லாம் வச்சுட்டு வேஸ்ட். இப்போ ரொம்ப டாப்ல இருக்குது. எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் சாப்பிட்றது, ஒரு பானிபூரி சாப்பிட்றோமா, இதை நான் வந்து சீரியஸா எடுத்துக்கங்க, இல்ல விளையாட்டு எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. இப்போ நம்ம ஒரு ஸ்னாப் சாட் டவுன்லோட் பண்ணி ஒரு நல்ல போன்ல, இவர் கூட வராரு வாலண்டியரா, ஸ்னாப் சாட்டை டவுன்லோட் பண்ணி கவனிக்கலாம். ஸ்னாப் சாட் டவுன்லோட் பண்ணி ஒரு மாசம் எல்லாருமே சாப்பிட்றதெல்லாம் போஸ்ட் எடுத்து போடுறாங்க. நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நம்மளும் சாப்பாடு எடுத்து போடுவோமே. ஒரு சின்ன பானிபூரியில் ஆரம்பிக்குது இந்த கதை. சரியா? நானும் ஸ்னாப் தட்டி விடுறேன், என் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச இது எங்க போய் முடியும் தெரியுமா? சாப்பிட்றத ஸ்னாப் போட்ட ஒரு சிலர் இப்போ என் கான்டாக்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்னாப் போடுறதுக்காகவே பெரிய பெரிய இடங்களுக்கு சாப்பிட போறாங்க. அதாவது அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. தன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா காட்டிப்பாங்க? தங்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரியும் பணக்காரங்க மாதிரியும் காட்டிப்பாங்க. ஒரு பானிபூரியை போட்ட ஸ்னாப்பு, இப்போ நான் ஸ்னாப் போடுறதுக்கு வேண்டி வெளியே போய் சாப்பிட போறேன், ஒரு நிறைய காசு செலவு பண்ணி சாப்பிட போறேன் ஸ்னாப் போடுறதுக்கு வேண்டிய. ஓகேவா? இன்னும் 2 பேர் வாண்டியர். இப்போ ப்ளூ யூனிஃபார்ம்ல இருந்து வருவீங்களா இல்ல வரமாட்டீங்களா? வரமாட்டீங்க. வரலாம். யாராவது 2 பேர். உங்க பேரு? மதிமிதாக்கு ஒரு கை தட்ட. யாருமே தட்ட வேண்டாம், ப்ளூ யூனிஃபார்ம் மட்டும் தட்டணும். நீங்களும் தான். உங்க பேரு? அக்ஷாக்கு ஒரு கை தட்ட, ப்ளூ யூனிஃபார்ம் மட்டும். சரியா? இப்போ ஹர்ஷா தானே, ஹர்ஷாவோட லைஃப்ல புது போன் வந்துருச்சு. ஓகேவா? புது போன் வந்துருச்சு. ஹர்ஷா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படிக்கிறது, எழுதுறது, அந்த மாதிரி விஷயம். ஹர்ஷாக்கு வந்து படம் வரைகிறது பிடிக்குமாமா, படிக்கிறது பிடிக்குமாமா. உங்க பேரு? இப்ப நம்மளோட ஜபகிரேசி இருக்காங்களே, அவங்க தான் ஹர்ஷாவோட டிராயிங். ஓகேவா? ரொம்ப பிடிச்ச டிராயிங். உங்க பேரு? தர்ஷினி. இப்ப தர்ஷினி வந்து ஹர்ஷாக்கு பிடிச்ச படிப்பு. ஓகேவா? உங்க பேரு? மதுமிதா. அவங்க வந்து ஹர்ஷாக்கு பிடிச்ச ஃபேமிலி. தங்கம் ராஜா, நீ வரவும் மாட்ற, என்னையும் பேச விட மாட்ற. உங்க பேரு? அக்ஷா. அக்ஷா வந்து ஹர்ஷாக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதனால எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் ஒருத்தர் யாராவது வாலண்டியரா வர முடியுமா? இன்னும் ஒருத்தர். உங்க பேரு? பூமிகா. ஒரு சின்ன கைத்தட்டல். பூமிகா. எல்லாருமே தட்டலாம். இப்போ ஹர்ஷாவோட லைஃப்ல பூமிகான்ற புது மொபைல் போன் வருதுங்க. ஓகேவா? அங்க நின்னுக்குங்க. இப்போ ஹர்ஷாக்கு பிடிச்ச டிராயிங் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க படிப்பு இருக்கு, நீங்க ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு,
கடைசியில போன் இருக்கு. இப்போ அந்த மொபைல் போன் என்ன பண்ணுது தெரியுமா ஹர்ஷா லைஃப்ல? ஹர்ஷா வந்து இந்த மொபைல் போன் வாங்கின ஆர்வத்துல இது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க யாரு தான் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறதே நிறுத்திட்டாங்க. நீங்க போய் உட்காந்துக்கலாம். இப்போ